அங்க நின்று தியாகராஜ பாவதர் வந்து தெலுங்குல பிச்சை எடுத்தாருன்னு சொல்லும்போது அப்ப தெலுங்கு மக்கள் அவமானப்படுத்தலையா, அந்த மொழியை அவமானப்படுத்தலையா? சரி, கேட்கும் உங்களுக்கு. அதுக்கு கமலை கைது பண்ணணும். ஒரு வரலாறு சொல்லும் போது எங்கிருந்து வந்து வேர்களை சொல்லித்தான் ஆக வேண்டியது. கரெக்ட். இதுக்கு வேர்களை சொன்னார் கமல் அவர்கள். பெரியாரை பத்தி கோட் பண்ணும்போது அதுக்கான வேர்களை நீங்க விளக்க வேண்டிய தேவை இருக்கு. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். கமல் அவர்களுடைய கன்னி பேச்சு அவத்தை பிச்சாந்தேகி. சரி, கேட்கும் உங்களுக்கு. தமிழ் பிச்சை எடுக்க கூட உதவாத, பிச்சையை ஏற்கவே மாட்டான் தங்கச்சி. அந்த பேச்சுல நிதியமைச்சர் அவர்கள் பெரியார் அவர்கள் சொன்னதை கோட் பண்ணி பேசுறாங்க. ஆனா நிதியமைச்சர் சொன்னதா வந்து கமல் அவர்கள் பார்லிமெண்ட்ல பதிவு பண்றது எப்படி சரியா இருக்கும்னு அவங்க கேட்கறாங்க. கொடுக்கிற 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ டயத்துல எல்லாமே அது இப்போ ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டா மாறுது இல்ல. குற்றச்சாட்டு படித்தவர்களுக்கும் அதை தெரிந்தவர்களும் குற்றச்சாட்டா சொல்லல. நிதியமைச்சர் குறிப்பு கொடுறாங்க, இல்ல நிதியமைச்சர் அப்படி சொல்லல, இவர் தப்பா பதிவு பண்றாருன்னு அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க. நாங்க சொல்றேங்க, அவர் பேசுறது ஒண்ணுமே புரியலங்க. பல மொழியில உள்ள பேசுறாரு, தெலுங்கு மொழியை அவமானப்படுத்துறாரு. இதுக்கு அவர் முதல்ல கைதே பண்ணணும்னு பாஜக குரல்லாம் வருது. இங்க இருந்து தெலுங்கு பத்தி பேசும்போது எங்களை கைது பண்றீங்க, திராவிட மாடல் அரசு கைது பண்ணுது. அங்க நின்று தியாகராஜ பாவதர் வந்து தெலுங்குல பிச்சை எடுத்தாருன்னு சொல்லும்போது அப்ப தெலுங்கு மக்கள் அவமானப்படுத்தலையா, அந்த மொழியை அவமானப்படுத்தலையா? அதுக்கு கமலை கைது பண்ணணும் சொல்றாங்க. ஒரு வரலாறு சொல்லும் போது எங்கிருந்து வந்து வேர்களை சொல்லித்தான் ஆக வேண்டியது. கரெக்ட். இதுக்கு வேர்களை சொன்னார் கமல் அவர்கள். பெரியாரை பத்தி கோட் பண்ணும்போது அதுக்கான வேர்களை நீங்க விளக்க வேண்டிய தேவை இருக்கு. மாதிரியே புதுசா ஒருத்தர் அரசியலுக்கு வந்திருக்காரு, ஆனாலுமே பெரிய விமர்சனம் எதுவும் இல்லாம இருக்கு. அவருடைய வருகை எப்படி மக்கள் நீதி மய்யம் பாக்குது? ஒரு தேர்தலை சந்தித்த பிறகு கம்பாரிசன் கமல் அவர்களோட தான் வருது. பாருங்க, வந்தாரு போனாரு, இப்ப எங்க இருக்காருன்னு பாருங்க. விஜய் அவர்கள் பாருங்க எப்படி தைரியமா நிக்கிறாரு அப்படின்னு பேசலாம் சார். நாங்க 4 தேர்தல் நின்னோம். எவ்வளவு தூரம் ஆதரவு கொடுத்தீங்க? அணி அவரை ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறீங்களா? திமுக அணி எல்லாம் கிடையாதுங்க, அவரை பத்தி பேசுறதே இல்ல. அதுதான் பொறுத்தவரைக்கும் ஏன் கடந்து போறீங்க? வரட்டும், அணியை கடுமையா விமர்சிக்கிறாரு, அணியை பலவீனப்படுத்துறாரு. நீங்க இதுக்கப்புறம் தான் பிரச்சாரத்துக்கு போவீங்க. போயிட்டாரு சார். அதாங்க பிரச்சாரத்துக்கு பத்திரிகையாளர்களை சந்திப்பீங்க, மக்களை சந்திப்பீங்க. அதெல்லாம் வாங்க, வந்ததுக்கு பிறகு உங்க கொள்கையை சொல்லி அவரு இன்னும் என்னதான் பண்ணணும்? சரி, என்ன அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம். வாங்க, கால் 9962557557. நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு மக்கள் நீதி மையத்திலிருந்து திரு ஸ்நேகன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். தேர்தல் காலம் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. மக்கள் நீதி மையத்தோட தேர்தல் வேலைகள் எப்படி போயிட்டு இருக்கு? எப்போதும் போல தேர்தல் வந்தால் சூடு பிடிக்கும். எப்போதுமே அதை ரொம்ப வேகமாக தொடங்கிட்டோம். எல்லா வாரந்தோறும் ஒவ்வொரு இடத்துலையும் பொறுப்பாளர்கள் மீட்டிங், மற்றபடி கட்டமைப்புகளை சரி பண்ணுறது, அதுக்கான பணிகள் ஓடிக்கிட்டு இருக்கு. பொதுவாக கடந்த தேர்தலெல்லாம் தனியாக நின்று போட்டிட்டீங்க, எல்லா தொகுதிகளுக்கும் போக வேண்டியது இருந்தது. இந்த முறை கூட்டணியோட சேர்ந்து போட்டிடுற மாதிரி இருக்கு. ஒரு பெரிய கட்சி தலைமை தாங்குறாங்க, அப்போ வேலைப்பளு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்ற மாதிரி நினைக்கிறீங்க? அதிகமாக தான் இருக்கும். அதிகமாக தான் இருக்கும் எப்பவுமே. அது வந்து நம்ம போட்டியிட்டாலும் சரி, நம்ம இன்னொருத்தரோட கை கொட்டணும், அவர்களுக்கும் நம்ம நேர்மையாக இருக்கணும் இல்லையா? அதனால வேண்டி நம்ம எப்போதுமே வந்து நம்ம கட்சி வேற, கூட்டணி கட்சின்னா கூட்டணிக்குன்னு போயிட்டோம்னா அதுக்கும் நம்ம உண்மையாக இருக்கணும். அப்படிதான் இன்னைக்கு திட்டமிட்டு எல்லாத்துலேயும் கை கோத்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். கூட்டணி கட்சிகள் எல்லா கட்சி கூட, திராவிட கட்சி தலைமையை எடுத்தால் கூட, அது விசிகாவாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், மற்ற கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், யாரும் இருந்தாலும் சரி, அவர்கள் நடத்துகிற போராட்டமும் அவர்கள் நடத்துகிற பொதுக்கூட்டத்திலுமே எங்களுக்கு அழைப்பு வருது, எங்களுக்கான முக்கியத்துவம் இருக்குது. அதில் எல்லாருமே நாங்கள் கலந்துக்கிட்டு இருக்கோம். பொதுவாக கூட்டணி வந்ததுக்கப்புறம் நிறைய விமர்சனங்களை எதிர்கொள்கிற மாதிரி இருக்குது. கமல் அவர்கள் வந்து கட்சியை வந்து ஆன்மாவையே திமுக கிட்ட அடமான வச்சுட்டாருன்னு அண்ணாமலை விமர்சிக்கிறாரு. ஏன் இதுக்கு எது கட்சி ஆரம்பிக்கணும், எதுக்கு டிவியை உடைக்கணும் அப்படிங்கிற விமர்சனம்லாம் தொடர்ச்சியாக அந்த கூட்டணியிலேருந்தே வந்துட்டு இருக்கு. நீங்களும் தொடர்ச்சியாக பதில் சொல்லிகிட்டே இருக்கீங்க, ஆனாலும் அந்த விமர்சனம் துரத்திக்கிட்டே இருக்கே சார். இல்லை, விமர்சனம் பண்ணுறவர்கள் வந்து முதல்ல அவர்களுடைய அழுக்கு, அவர்களுடைய தவறுகளை அவர்கள் முதல்ல பார்க்கணும். அடுத்தவங்கள விமர்சனம் பண்ணி பேர் வாங்குறதுக்கு அப்படி சில பேர் பேசுவாங்க. அதுக்கு நம்ம கவனம் செலுத்த வேண்டியதில்லை. அரசியலில் வந்து மாற்றங்களும் ஏற்றங்களும் மாறி மாறி வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அந்த முடிவு எடுக்கும்போது நாங்கள் எவ்வளவு யோசனைக்கு பிறகு எடுத்தோம், இந்த மாநிலத்தின் நலன் கருதி, மக்களின் நலன் கருதி. இன்றைக்கு நீங்கள் என்ன சொல்லிக்கிட்டுங்க, நான் கூட இடையில கூட ஒரு பொதுக்கூட்டத்தில் கூட நான் பேசினேன். உடச்ச நாங்கள் டார்ச் லைட்டையும் நாங்கள் அது ரிமோட்டையும் டிவியும் கூட புதுசாக வாங்கிடலாம், ஆனால் இந்த மாநிலம் உடஞ்சி போச்சுன்னா யாரால வாங்க முடியும்? இல்லை, இதுக்கு முன்னாடி அந்த ஆபத்து இருந்துச்சு. ஆனால் பேராபத்தாக அன்றைக்கி நெருங்கி வந்த காலகட்டத்தில் அந்த காலகட்டம் வந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நாம் வந்து முடிந்த வரைக்கும் இந்த மாநிலத்தை காத்தாதான் மக்களை காக்க முடியும், மக்களை காத்தா மக்களுடைய நலனை காக்க முடியும் அப்படிங்கிறதுல எடுக்கப்பட்ட முடிவு தானே தவிர வெறும் இவர்கள் பேசுகிற மாதிரி ஒரு சீட்டுக்கோ அல்லது ஓட்டுக்கோ அல்லது நோட்டுக்கோ எடுத்தது இல்லை. சீட்டும் நோட்டும் இவர் வந்து அரசியலுக்கு வராத போதே இவர் தேடி வந்தது. கரெக்ட் சார். ஆனால் இப்போ என்னன்னா விமர்சனம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, இப்போ நம்ம கூட்டணியில் இருக்கோம், நமக்கு ஒரு 10 சீட்டோ 5 சீட்டோ 2 சீட்டோ கொடுப்பாங்க. ஆனால் மாற்றம்னு வந்தவர் மக்கள் ஆதரவு கிடைக்கல அப்படிங்கிறதுனால நீ கூட்டணி நோக்கி நகரிக்கும் போது அப்போ
நம்ம இந்த விமர்சனத்தை எதிர்கொள்ளணும்ல. நம்ம அதுக்காக விமர்சனம் வைக்கிறவங்களே நம்ம பதில் விமர்சனம் வைக்கிறது சரியா? நாங்க விமர்சனம் அவங்கள பண்ணவே இல்லை. எங்க விமர்சனத்துக்கு எங்களுக்கு நீங்க மீறி வைக்கிற விமர்சனம் நியாயமற்றதுன்னு சொல்றோம். ஓகே. ஏன்னா நீங்க கூட்டணித்துக்காக என்னென்ன வேலை பார்க்குறீங்கிறது உலகத்துக்கே தெரியும். எத்தனை குடியை கெடுக்குறீங்க, எத்தனை பேர்த்த பின்னாடி வந்து ஈடியை விட்டு மிரட்டுறீங்க, எல்லாமே தெரியும். நம்ம முதல்ல ஒழுங்கா நாம எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு நாற்காலியை போட்டு உட்காந்துருங்கிறதுக்கு வேண்டி நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க? அதை விடவா நாங்கள் மோசமாக பார்க்குறோம்? நாங்கள் போராடுறோம். நேர மாதிரி வந்த புதுசுலேயே நாங்கள் முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கல. ஆனால் போராட ஆரம்பித்தோம். நாங்கள் யாரு கூடயும் கூட்டணிக்கு போகல. 4 தேர்தலை தனியாக சந்திச்சிருக்கோம். பாராளுமன்றம், சட்டமன்றம், உள்ளாட்சி தேர்தல், நகராட்சி தேர்தல் சொல்லி எல்லாத்தையுமே சந்திச்சிருக்கோம். ஆனால் இவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு பிறகும் நாம் அந்த மாற்றத்தை நாம நினைத்த நேரத்துக்குள் கொண்டாட முடியாது. அதற்குள் இங்க நிறைய பறிபோயிடும் போல இருக்கு நம்மளுடைய உரிமைங்கும் போது நாங்கள் ஒரு கடினமான ஒரு முடிவை இப்ப நாங்க எடுத்தோம். அப்படி எடுத்ததுனாலதான் இன்னைக்கு ஓரளவுக்கு இந்த மாநிலத்தின் குரலில் ஓங்கி ஒலிக்கிற குரலாக எங்க குரலும் நின்று கொண்டு. நீங்க குரல்னு சொன்னதுனால சமீபத்துல திரு கமல் அவர்களுடைய கன்னி பேச்சு நாடாளுமன்றத்துல இருந்தது. இந்தியா முழுக்க பெரிய பேசுபொருளானது. பாராட்டுகள், விமர்சனங்கள் கூடவே இருந்தது. நீங்க கூட ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க. ஆனா நம்ம அது விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி அந்த பேச்சுல நிதியமைச்சர் அவர்கள் பெரியார் அவர்கள் சொன்னதை கோட் பண்ணி பேசுறாங்க. ஆனா நிதியமைச்சர் சொன்னதா வந்து கமல் அவர்கள் பார்லிமெண்ட்ல பதிவு பண்றது எப்படி சரியா இருக்கும்னு அவங்க கேக்குறாங்க. நிதியமைச்சர் பேசுனதே தப்புன்றோம் நாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, எதுக்காக பெரியார் சொன்னாருன்னு சொல்லிட்டு பேசினீங்கன்னா உங்கள் நேர்மை நாங்கள் பாராட்டியிருக்கோம். ஓகே. அவர் எந்த காலகட்டத்துல எந்த சூழல்ல எப்படி தன் மக்களை வேறொரு இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தணும், இவர்கள் ஏதோ ஒரு மொழிக்குள்ள மாட்டிக்கிட்டாங்கன்னா இன்னும் பரந்த உலகத்துல இவங்க ஆள முடியாம போயிடுங்கிற ஒரு காலகட்டத்துல அன்னைக்கு சொன்னாருன்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா உங்க நேர்மையை நாங்க பாராட்டியிருக்கோம். பட் ஆனா அவரோட கூற்று அந்த கட்டுரை படிக்கும் போது அவருடைய கூற்று அப்படிதானே இல்ல என்னன்னா அப்ப வந்து நீங்க வந்து தமிழ வந்து சமயங்கள் கருத்துக்களையும் மூட நம்பிக்கையிலையும் அதிகமா புகுத்திக்கிட்டே இருக்கீங்க. அதுல இருந்து வெளியிட வாடானா இவன் வர மறுக்கிறான். அப்ப என்ன முடுக்குன்னா அவனை எதையாவது சொல்லி தன் பிள்ளையை கண்டிக்கிறது மாதிரி, தன் இந்த தலைமுறையை கண்டிக்கிறது மாதிரி அன்னைக்கு ஒரு கோபத்துல அது சொன்னதை தவிர முழுக்க மொழியின் வேறுபாடுல அவர் சொல்லவே இல்லை. ஆனால் அந்த காலகட்டத்துல சொன்னதை இந்த காலகட்டத்தில் நீங்க சொன்னீங்கன்னா, நாங்களும் உங்கள் மனு தர்மம் என்ன பேசியிருக்குங்கிறதை சொல்லி உங்களுக்கு எதிரானவர்களை தீண்டட்டுமா? இந்த மானுடத்துக்கு எதிராக நீங்கள் பேசியது யார் யார் எங்கெங்க பிறந்தார்னு ஒரு பட்டியல் போட்டீங்களே, இதெல்லாம் இந்த காலத்துக்கு தேவையா? நாம இன்னைக்கு உள்ள பொருளாதாரம் என்ன, நாளைக்கு என்ன தலைமுறைகளுக்கான வளர்ச்சி என்ன, நாட்டுடைய போக்கு என்ன இருக்கு, இதை பத்தி பேசாம எப்பயோ ஒண்ணு நடந்தது அதுக்கு வந்து ஒழுங்கா அதுக்கான காரணத்தை சொல்லி கூட பேசாம மொட்டா முதல்ல ஒரு மொழியை வைத்து ஒரு மாநிலத்தை மட்டம் தட்டுவது என்பது மிகப்பெரிய துரோகம். அந்த மொழி பேசுற மாநிலத்துலதான் நீங்க தண்ணி குடிக்கிறீங்க, அந்த மொழி பேசுற மாநிலத்துலதான் நீங்க உங்கள் வாழ்வாதாரத்தை தொடங்கி இருக்கிறீங்க, அங்கதான் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கீங்க போது அந்த மொழியை சிறுமைப்படுத்தும் பொழுது அந்த மொழியை நேசிக்கிற எங்களுக்கு போகும். இல்ல என்னன்னா, நீங்க கமல் அவர்கள் பேசும்போது கூட பெரியார் இப்படி சொன்னாரு. இப்ப நீங்க சொல்ற விளக்கத்தை கமல் அவர்களால கொடுத்திருக்க முடியும். ஆனா அவர் வந்து அது நிதியமைச்சர் சொன்னதா கோட் பண்ணும்போது நிதியமைச்சர்ல இருந்து விளக்கம் கொடுக்குறாங்கல்ல, அப்படியே அவங்க சொல்லல. அந்த இடத்துல அந்த நிதியமைச்சர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்கிறதுனால இது எல்லாமே விளக்க உரை கொடுக்கிற 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ டயத்துல எல்லாமே ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டா மாறுது இல்ல. குற்றச்சாட்டு படித்தவர்களுக்கும் அதை தெரிந்தவர்களும் குற்றச்சாட்டா சொல்லல. மேம்போக்கா கேட்டவர்களும் அதற்கு எதிர்வினை ஆற்றவர்கள் தான் குற்றச்சாட்டா சொல்றாங்களே தவிர அதை பத்தி வரலாறு தெரிந்தவர்கள் யாரும் அந்த நிதியமைச்சகத்துல இருந்தே விளக்கம் வர அளவுக்கு பிரச்சனை சீரியஸ் ஆயிருக்கு சார். நிதியமைச்சகத்துல குறிப்பு கொடுறாங்க, இல்ல நிதியமைச்சர் அப்படி சொல்லல, இவர் தப்பா பதிவு பண்றாருன்னு அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க. நாங்க சொல்றாங்க அந்த தப்பா பதிவு பண்ண காலகட்டம்னு ஒண்ணு இருக்கு, சரிங்களா? அதை ஏன் நம்ம எல்லாருமே அங்க ஆய்வு பண்ணவே மாட்டேங்கிறோம். இப்ப நான் கூட எனக்கு என் தம்பி ஒருத்தன் சரியில்லைன்னா, நீ உருப்பிட மாட்டேன், இந்த ஊரை கட்டிக்கிட்டு அழுதா, மரியாதை வெளியூர்ல போய் பிழைக்கிற வழியை பாருன்னு சொல்லுவேன். இந்த ஊர் உனக்கு உருப்பிட மாட்டேன்னு சொல்லி விட்டாருன்னு சொல்லிட்டு என் தம்பி என்னை விட்டுட்டு போயிடுவானா? அது என் தம்பியை தேத்தி அடுத்த கட்டத்தை கொண்டு வர்றது. அந்த மாதிரி ஒரு சூழல்ல அன்னைக்கு இருந்த காலகட்டத்துல மொழி பிரச்சனையில மூடநம்பிக்கையும் சமயங்களையும் புகுத்தி ஒரு குட்டுக்குள்ள அடைச்சு விட்டு யாரெல்லாம் உலக மொழியை ஆங்கில மொழியை கத்துக்கிட்டானா அவெல்லாம் உலகம் முழுக்க போறான்டா, அந்த மாதிரி நீயும் கத்துக்கடா, அப்பதான்டா வாழ முடியுங்கிறதுக்காக வேண்டி சொல்லப்பட்டது வார்த்தை தான் அது. அதை கொண்டு வந்து நீங்க வந்து திடீர்னு ஒரு மொழியை மட்டம் தட்டுறதுக்காக, ஒரு மொழி பேசுற மாநிலத்தை மட்டம் தட்டுறதுக்காக பேசினதே தப்பு. பிரதமர் எங்க போனாலும் தமிழ் மொழியை பத்தி பெருமையா பேசுறாரு, தமிழ் மொழியை பத்தி பேசுறாங்க. பாஜக காசி தமிழ் சங்கம் நடத்துறாங்க. இதை விட தமிழுக்கு என்ன சார் பண்ணிட முடியும்? சரிங்க, அந்த தமிழ் மொழி தான் இன்னைக்கு உலகத்திலே பேசு. எவ்வளவு ஒதுக்குனீங்க? சமஸ்கிருதத்துக்கு எவ்வளவு ஒதுக்கிறீங்க? தமிழுக்கு எவ்வளவு ஒதுக்கிறீங்க? நீங்க தான் சொன்னீங்க இந்தியாவில் தமிழ் மொழி இருப்பதே பெருமைக்குரியது நீங்க இல்லையா? அந்த பெருமைக்குரிய மொழியையும் அந்த மொழியாளன் தோண்டப்பட்ட கீழடியை எதுக்கு இழுத்து மூடுனீங்க?
நீங்க உங்க மேடைக்கு வேணும்னா தமிழை யூஸ் பண்ணிக்கிங்க, இல்லைன்னா தூக்கி போட்டுடுவீங்க. ம், அது வளர்ச்சியை பத்தி உங்களுக்கு கவலை கிடையாது, அவன் ம், வரலாறை பத்தி உங்களுக்கு கவலை கிடையாது, ம், அவன் ஆதாரத்தை பத்தி உங்களுக்கு கவலை கிடையாது, எல்லாத்தையும் தூக்கி போட்டுடுங்க. ஆனா கூட்டத்தை பார்த்த உடனே ஒரு திருக்குறளை பத்தி நானும் தமிழை நேசிக்கிறேன்னு சொல்லிக்கிங்க. ம். இது எந்த சார், வகையில் அவரு சார் நியாயம்? தொடர்ச்சியா அதை பண்ணிட்டு இருக்காரு சார் சார் தொடர்ச்சியா கொஞ்சம். பண்றதுன்னா கூட்டத்துக்காக வேண்டி அப்ப அவருக்கு அது மேல ஆர்வம் இல்ல, அக்கறை இல்லாம அவர் பேசுவார். அக்கறை இருந்தா ஏன் கீழடியே நீங்க கிடப்புல போடுறீங்க? எங்க வரலாறு அது, எங்க பண்பாடு, எங்கள் கல்ச்சர், எங்களுடைய நீண்ட கால ஒரு பெரிய ஒரு ஆதாரம். குறைபாடு இருக்கு இல்ல அது மேல குறைபாடுலாம் இல்லைங்க. அதே மாதிரி நீங்க சமஸ்கிருதத்துக்கு இந்த வருஷம் எவ்வளவு மொழி ஒதுக்கிறீங்க, இது முதலீடு தமிழுக்கு எவ்வளவு ஒதுக்கிறீங்க? ஏன் ஒதுக்க வேண்டியதானே? உலகத்தில் மூத்த மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழின்னு சொல்றீங்கல்ல, ஒதுக்குங்க. நீங்க பேசுற ஒரு குரலுக்கு பேசும்போது சொல்லிடுங்க, இந்த குரலுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்தியாவிலேயே ஒரு பழமையான மொழி இருக்குது, அது தமிழ் தான் நீங்க சொல்றீங்க, நாங்க ஒத்துக்கிறோம், உங்களை வணங்குறோம், உங்களோட விஷயங்களை நாங்க ஏத்துக்கிறோம். அப்புறம் அந்த மொழிக்கு நீங்க ஒதுக்கி அதுக்கு அடுத்த கட்டத்தை கொண்டு வந்து என்ன செஞ்சிருக்கீங்க? ஏன் அதை மட்டும் செய்ய மாட்டேங்கிறீங்க? அப்ப இது என்னன்னா தேர்தலுக்கு வேண்டி சீசன் பிரச்சனை மாதிரி, எங்கேயெல்லாம் கூட்டத்தை பார்த்தா எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறாங்களோ அங்கேயெல்லாம் போய் தமிழை பத்தி நானும் உங்க கூட ஒருத்தன்னு சொல்லிக்கிறதுக்கு ஆசைப்படுறீங்க. ஓகே, பொதுவா இந்த பாராளுமன்ற ஸ்பீச் வந்து விமர்சனத்துக்கு உள்ளாகாது. ஆனா திரு கமல் அவர்கள் பர்பஸா இதை பண்றாரு. திமுக முதல்ல கமலை வந்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்புனதே ஒரு மிகப்பெரிய வரலாற்று பிழைன்னு தமிழிசை சொல்றாங்க. அதுதான் நீங்க ரியாக்டும் பண்ணியிருந்தீங்க. அவரை பாராளுமன்றத்துக்கே அனுப்பியிருக்க கூடாதுன்ற இடத்துக்கு நகர்த்துறாங்கல்ல, இதை எப்படி பாக்குறீங்க? அப்போ என்னன்னா எனக்கு பெரிய ஆச்சரியமே, ஒரு ஒரு பெரிய தமிழறிஞருடைய மகள் அவருக்கு பேசவே தலைவர் அனுப்பிச்சது தப்புன்னா, அரசியலுக்காண்டி எனக்கு வந்து தமிழிசை அக்காவை ரொம்ப பிடிக்கும். தினந்தோறும் பேசுகிற, பார்த்தால் நலம் விசாரிக்கிற ஒரு உறவு தான் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இவங்க அரசியலுக்காக எதையும் பேசுகிறாங்க. அது என்னன்னா, எது நீங்கள் சரியான முடிவை எடுத்தீங்க இது வரைக்கும்? தமிழ்நாட்டுக்காக, தமிழர்களுக்காக, தமிழ் மொழிக்காக நீங்கள் எடுத்த முடிவுகள் என்ன சரியாக இது வரைக்கும் நடந்திருக்குங்க? செயலாக்கத்துக்கு வந்திருக்கு. அதை பற்றி பேசாமல் ஒருத்தர் அனுப்பிச்சதே தப்பு அப்படின்னா, உங்களுக்குலாம் என்ன தெரியுங்களா? நம்ம இவ்வளோ காலம் இருக்கோம், எங்கேயுமே பேசு பொருளாக இல்லை, 11 நிமிஷத்தில் ஒருத்தன் உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சுட்டாங்கிற பொறாமை. அதுவே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுவே அவர் பேசுறது ஒண்ணுமே புரியலங்க, பல மொழியில உள்ள பேசுறாரு, தெலுங்கு மொழியா வந்து அவமானப்படுத்துறாரு, இதுக்கு அவர் முதல்ல கைதே பண்ணணும்னு பாஜக குரல்லாம் வருது. இங்க இருந்து தெலுங்கு பத்தி பேசும்போது எங்களை கைது பண்றீங்க, திராவிட மாடல் அரசு கைது பண்ணுது. அங்க நின்று தியாகராஜ பாவதர் வந்து தெலுங்குல பிச்சை எடுத்தாருன்னு சொல்லும்போது அப்ப தெலுங்கு மக்கள் அவமானப்படுத்தலையா? அந்த மொழியை அவமானப்படுத்தலையா? அதுக்கு கமலை கைது பண்ணணும் வரலாறு சொல்றாங்க. நாம ஒரு மொழி வச்சிருக்கோம், அதுதான் உயர்த்தி பிடிக்கிறோம், அது எங்க இருந்து வந்துச்சு, அதை நீங்க எப்படி நம்ம வியாபாரம் பண்ணோம், அதை வியாபாரம் பண்ணலங்கும் போது அதை எப்படி உண்டியல மாத்தணும், அதுல நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோங்கிறத எடுத்து சொன்னாரு. ஒரு வரலாறை சொல்லும் போது எங்க இருந்து வந்ததுன்னு வேர்களை சொல்லித்தான் ஆக வேண்டியது. இதுக்கு வேர்களை சொல்ற கமல் அவர்கள் பெரியாரை பத்தி கோட் பண்ணும்போது அதுக்கான வேர்களை நீங்க விளக்க வேண்டிய தேவை இருக்குல்ல? அதுதான் சொல்றேங்க, கிடைக்கிற நேரத்துல கோடியிட்டால் போதுங்கிறதுனாலதான். ஆனா நீங்க வந்து ஒட்டுமொத்தமா வந்து ஏன் இந்த காலகட்டத்துல பேசினாங்க, ஏன் இதை போய் பேசுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்குள்ளேயே முடிஞ்சு போயிடும். மற்ற விஷயத்தை பேச முடியாது. நமக்குள்ள ஒரு காலகட்டம் கொடுத்துருக்காங்க, ஒரு கால அளவு, அதுக்குள்ள என்ன சொல்லணும்? சுருங்க நொறுங்க சொல்ல வேண்டியதா இருக்கு. சுருங்க சொன்னாலும் நொறுங்க சொல்ல வேண்டியதா இருக்கு. அறிவார்ந்த மக்கள் அங்க உட்கார்ந்துருக்காருன்னு அவர் நம்பியிருக்காரு, இல்லைன்னா விளக்கமே கொடுத்துருப்பார். ஒருவேளை உங்களுக்கு புரியாதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அக்கா தமிழிசையும் சரி, அக்கா வானதி அக்காவும் சரி, இவங்கெல்லாம் சொல்றது புரியலன்னா புரியலைங்கிறீங்கன்னா எனக்கு நீங்கள் எங்கே இருக்கீங்க? இந்த மாநிலத்துக்குள்ளே தான் இருக்கீங்களா? இல்லை தமிழ் மொழி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அவர் என்ன ஜீப் இதுலையா பேசினார், ஒரு இனானி மொழியிலேயே பேசினார், எனக்கு ஒன்றுமே புரியலை. அப்போது இதெல்லாமே விமர்சனத்துக்கு வேண்டி அவங்க பேசுகிறாங்க. இதெல்லாம் நம்ம வந்து காது கொடுத்து கேட்குறதே தேவையற்றது. அடுத்த கட்டத்துக்கு போய் ஆக வேண்டியிருக்கு. சரி, இப்போ உங்களை மாதிரியே புதுசாக ஒருத்தர் அரசியலுக்கு வந்திருக்காரு, அவர் கட்சி ஆரம்பிச்சு, விஜய் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சு போயிருக்காரு. கமல் அவர்கள் நிறைய இடங்கள்ல அவரை பாராட்டியிருக்காரு, நிறைய இது பண்ணியிருக்காரு. இப்போ உங்களோட எதிர்கூட்டணியில இருக்காரு, ஆனாலுமே பெரிய விமர்சனம் எதுவும் இல்லாம இருக்கு. அவருடைய வருகை எப்படி மக்கள் நீதி மையம் பார்க்குது? எதிர்கூட்டணியில மும்முனையா இருக்குது. இந்த காலகட்டம் நாளைக்கு சேருவாங்களான்னு எனக்கு தெரியாது. அவருக்கான ஒரு இயக்கத்தோட பயணிக்கிறாரு. ஒரு தேர்தலை சந்தித்த பிறகு கம்பாரிசன் கமல் அவர்களோட தான் வருது பாருங்க. போனாரு, இப்ப எங்க இருக்காருன்னு பாருங்க. விஜய் அவர்கள் பாருங்க எப்படி தைரியமா நிக்கிறாரு. எப்போதுமே புதுசா வர்றவங்கள நம்ம முழுசா விடுறதே இல்லை. ஏனுங்களா, வர்றவன்னா உடனே அடிச்சு காலி பண்றது. அதே நேரத்துல என்ன சொன்னா, ஒருத்தர் வர்றாரு, வரட்டுமே, ஒரு தேர்தலை சந்திக்கட்டுமே, அதற்கு பிறகு அவர் நிலைப்பாட்டை தெரிஞ்சுக்குவோமே, அப்புறம் விமர்சனம் பண்ணுவோமே. இப்ப ஏன் அவர் எல்லாத்துக்கும் இந்த ஜனநாயகத்துல போட்டி போடுறதுக்காண்டி, பங்கு பெறுவதற்காண்டி வாய்ப்பு இருக்கு. அதனால அட்டாக் பண்றாரு சார். ஒரே ஒரு விஷயம் தாங்க, கூட்டணி அட்டாக் பண்ண முதல்ல இந்த கூட்டணி அட்டாக் பண்றாரு இல்லையா, அதோட விளைவு முதல்ல பார்ப்போம். எப்பவுமே ரிசல்ட் தானே நமக்கு முக்கியம். எதிர்வினை ஆற்றிக்கொண்டே இருப்பதெல்லாம் அது அந்த காலம். நீ பேசுறான் நான் பேசுறதுன்னா வேணாம், இது ஊடகத்துக்கு நல்லா இருக்கும், தீனி போடுறது மாதிரி இருக்கட்டும். உங்களுடைய தேடலும் உங்களுடைய தேர்வும் நாளைக்கு மக்கள் எடுத்துக்கிறாங்களா அப்படிங்கிறத
எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு ரிசல்ட் ஏன்னா வந்து திரு கமல் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது, மக்கள் மத்தியில ஒரு செல்வாக்கு இருந்தது. அதுக்கப்புறம் அது ஒரு 6% 7% ஓட்டுக்குள்ள நின்றுச்சு. ஆனா இப்ப விஜய்க்கு கிட்டத்தட்ட அதை விட ஒரு பெரிய மாஸ் இருக்கும்போது கமலோட தான் கம்பேர் பண்றாங்க. பாருங்க அவர் ஒரு இதா நின்று இருந்தாருன்னா அவரும் உறுதியா இருந்திருக்கலாம். ஆனா அவர் நிறைய இடங்களை காம்ப்ரமைஸ் பண்றாரு. பேசலாம் சார். நாங்க 4 தேர்தல் நின்னோம். எவ்வளவு தூரம் ஆதரவு கொடுத்தீங்க? யாரையுமே எதிர்பார்க்காம தான் நின்னோம். நீங்க உடைச்சதை மட்டும் பேசுறீங்களே. எத்தனை பேர் ஒருத்தன் வந்திருக்கான், ஏதோ நல்லது செய்ய போறான், எத்தனை பேர் கூட்டம் கூடுனீங்க? கூடினவங்க எல்லாம் ஓட்டு போட்டீங்களா எங்களுக்கு? இல்ல. அப்போ அதுலேருந்து நாங்க எவ்வளவு தூரத்தை, எவ்வளவு அனுபவத்தை அந்த மக்கள்கிட்ட நாங்க கத்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நாங்க வந்திருக்கோம். அதனால வேண்டி கூடுகிற கூட்டத்தை பார்த்து இதுதான் கணிச்சு சொல்றதுக்கு ஆரிடம் சொல்ல முடியாது. அதனால இந்த தேர்தலை முழுமையாக அவர் சந்தித்த பிறகுதான் அவரை பற்றி உங்க அணி அவரை ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறீங்களா? திமுக அணி அப்படிலாம் கிடையாதுங்க. அவரை பத்தி பேசுறதே இல்ல. அதுதான் ஏன் கடந்து போறீங்க? வரட்டும், களத்துக்கு வரட்டும். களத்துல இருக்காரு. அவர் என்ன பேசுறாரு? இன்ன வரைக்கும் என்ன பேசிருக்காரு? அணியை கடுமையா விமர்சிக்கிறாரு. அணியை பலவீனப்படுத்துறாரு. நீங்க தான் எதிரிங்கிறது பலமா பேசுறது இல்ல. எதுக்கு எதிரி? உங்ககிட்ட என்ன இருக்கு? கொள்கை எதிரியை பேசவே மாட்டேங்கிறீங்க. கூட்டணி எதிரியை பேசிட்டு இது என்ன நேரடி எதிரி பேசுறீங்க, அரசியல் எதிரியை பேசுறீங்க, கொள்கை எதிரியை பேசவே மாட்டேங்கிறீங்க. அதுலயே உங்களுக்கு தெளிவில்லையே. அப்போ உங்க கூட போற நேரத்தில் நாங்கள் மக்கள்கிட்ட பேசிட்டு போயிடுவோமே அப்படிங்கிறத அவங்க பேசிட்டு இருக்காங்க. நான் விஜய் சாரையோ அல்லது இவங்களையும் என்ன சொன்னேன், எங்க வருதுன்னா நேரடியாக களத்துக்கு சரியான வாதத்தோட கொள்கையோட வந்து உட்காந்து பேசும் பொழுது அந்த கொள்கையில் முரண்பாடு இருந்தால் நம்ம எதிர்வினையாற்றலாம். அவரு ரசிகர்களை சந்தோஷப்படுத்துறார், வருகிற ஆட்களை வந்து சந்தோஷப்படுத்துறார். அப்படிதான் பாக்குறீங்க? அப்படிதான் பார்க்கணும் இது வரைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா இது எல்லாம் ஓட்டா மாறும்போது தொண்டர்களாக நம்ம ஒற்றுக்கொள்ள முடியும். நாங்கள் அதை கடந்து வந்திருக்கிறோம். அனுபவத்திலேருந்து சொல்றோம். நாங்கள் அதை கடந்து வந்திருக்கிறோம். நீங்க வந்து கூட்டத்தை பார்த்துட்டு இது எல்லாமே ஓட்டா மாறும்னா சந்தோஷம் தான். மாற்றத்துக்கு வந்துச்சுன்னா சந்தோஷம் தான். யாரு மூலியமாவது மாற்றம் வந்தால் மகிழ்ச்சி தான். ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும், ஒரு களத்துக்குள்ள வந்து ஒரு விஷயத்த நம்ம சந்திக்காமலேயே ஒரு அனுமானத்துல ஒருத்தர் விமர்சனம் பண்ண வேண்டாங்கிறதா என்னுடைய இல்ல. திரு கமல் அவர்களுக்கு வந்த கூட்டம் நீங்க சொல்ற நிறைய பேர் வந்தாங்க. ஆனா திரு விஜய் அவர்களுக்கு யங்ஸ்டர்ஸ் கட்டுக்கடங்காம வரதை நம்ம பாக்குறோம். கூட்டம் கட்டுக்கடங்காம இருக்கு அவருக்கு. அப்படிங்கும்போது அது ஏன் வாக்கா மாறாதுன்னு நீங்க ஏன் அவ்வளவு மாறாதுன்னு நான் சொல்லவே இல்லை, மாறட்டும்னு சொல்றேன். மாறாதுன்னு ஆருடம் சொல்லவே இல்லை. மாறுமாங்கிற சந்தேகமும் தெரியுது. வரட்டும், அப்புறம் பேசலான்னு சொல்றோம். ஏன்னா இன்னும் அவர் களத்துக்கே வரல. பிரச்சாரத்துக்கு வந்து நீங்க வந்து கூட்டமா கூட்டி மாநாடு நடத்துறது அரசியல் அல்ல. அது வந்து வளர்ந்த கட்சிகள் தன்னோட மறுபடியும் இந்த தேர்தல் நேரத்தில் போறது மாதிரி இருக்கு. நீங்க முத வர்றீங்க, இதுக்கப்புறம் தான் பிரச்சாரத்துக்கு போவீங்க. அதாங்க பிரச்சாரத்துக்கு பத்திரிகையாளர்களை சந்திப்பீங்க, மக்களை சந்திப்பீங்க. அதெல்லாம் வாங்க, வந்ததுக்கு பிறகு உங்க கொள்கையை சொல்லி அவரு இன்னும் என்னதான் பண்ணணும். சரி, நீங்க எத்தனை பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்திருக்கு? பத்திரிகையாளர் சந்திப்பு என்ன நடத்தல? கட்சி தொடங்கினதுக்கு பிறகு தேர்தல் வந்துச்சா இல்லையா? வந்தது. ஏன் போட்டி போடல? அவங்க எங்க குறிக்கோள் 2026ன்ட்டாங்க. அப்புறம் என்னன்னா அதே மாதிரிதான் இந்த தேர்தல் முடியட்டும், அதை பத்தி பேசுவோன்றாங்க. நீங்க எப்படி வந்து கட்சி ஆரம்பிச்ச பிறகும் சந்திக்கலையோ, எப்படி வந்த பிறகும் இன்ன வரைக்கும் ஒரு பிரஸ் மீட்டு கூட ஒரு பத்திரிகையாளர்களை பார்க்கலையோ, இதெல்லாம் பாருங்க. அப்போ உங்களுடைய எண்ணங்கள் என்னன்னு எங்களுக்கு தெரியும். தெரிஞ்சதுக்கு பிறகு எதிர்வினையாற்றுவோம், அல்லது நல்லதா இருந்தா பாராட்ட போறோம். நிறைவா இப்ப இந்த தேர்தல் போக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? என்ன பொறுத்த வரைக்கும் மும்முனை போட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா எல்லாருமே களம் ஆடுவாங்க. அதுல வந்து வெற்றி தோல்விங்கிறதே மக்கள் தான் நிர்ணயிப்பாங்க. அதுக்காண்டி காத்திருக்கும். ஒரு இந்த முறை கடந்த முறை நீங்க நிறைய இருந்தீங்க. இந்த முறை எத்தனை, ஏன்னா ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, இரட்டை இலக்கங்கள் தொகுதி, இப்படி நிறைய டாக்குகள் போயிட்டு இருக்கு. நீங்களும் அந்த அணியில தான் இருக்கீங்க. ஏற்கனவே அந்த அணி நிரம்பி வழியுது. நீங்க ஏதாவது ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு கேட்கற மாதிரி ஐடியா இருக்கா? அது 2 தலைமைகள் சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவு. அதை வந்து கரெக்டா தலைவர்கள் முடிவு எடுப்பாங்க. தலைமைக்கும் தலைவருக்கும் நாங்க கட்டுப்பட்டு இருக்கோம். அதனால வேண்டி அவங்க என்ன முடிவு எடுத்தாலும் அதன்படிதான் நாங்க வேலையை களமாட போறோம். இப்ப சமீபத்துல ஒரு நிர்வாக குழு கூட்டம் வந்து நடந்து முடிஞ்சது. பொதுவா ஒரு கட்சியில பொதுக்குழு நிர்வாக குழு கூட்டம் ஒரு பெரிய கிராண்டா நடக்கும். ஒரு 500 பேர் 1000 பேர் அந்த மாதிரி கலந்துக்குவாங்க. பாருங்க கட்சி எந்த அளவுக்கு சுருங்கி பாருங்க. ஒரு 10 பேர் ஒரு 10 ரூம்ல வச்சு ஒரு நிர்வாக குழு நூற்று அளவுக்கு தான் மக்கள் நீதி மய்ய கட்சி இருக்குன்ற அந்த போட்டோ வந்தப்பே அந்த விமர்சனமும் வந்தது. அதுக்கு நீங்க என்ன சொல்லுங்க? நல்லா புரிஞ்சுங்க. பொதுக்குழு நடத்தும் போது நாங்க மண்டபத்தை எடுத்து நடத்தியிருக்கோம். இது நிர்வாக குழு தான். எப்போதுமே கட்சி தொடங்கினது நிர்வாக குழு ஒரு குறிப்பிட்ட நபர்களை வைத்து தான் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு மட்டும் நடத்தலை. ஆரம்பத்திலேருந்து நாங்கள் அதுக்குள்ளே தான் இருக்கோம். அன்னைக்கு இருந்த நிர்வாகிகள் இன்னைக்கும் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஏதோ எதிர்பார்த்து வந்தவங்க ஒரு வேளை வந்துட்டு போயிருக்காங்களே தவிர, நேசித்து வந்தவர்கள் நம்ம ஒரு பின்னாடி தொடர்றவர்கள் அங்கதான் இருந்து. அதே செல்வா கூட இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதே செல்வா கூட இருக்கும். மேல பேசப்படுறதில்ல. உங்களுக்கு என்னன்னா ஊடகங்கள் வந்து யாரையாவது ஒரு நேரத்துல சீசன் மாதிரி தூக்கி வச்சுட்டு ஆடிக்கிட்டே இருப்பாங்க. அதனால வேண்டி ஊடகங்கள் பேசாதனால வேண்டி கட்சி இயங்காமலாம் இல்லை. இன்னைக்கு நாங்க எடுத்தா கூட எங்களுடைய சதவீதத்துக்கு நிகரா நெடுங்காலமா இருக்கிற சில கட்சிகள் இன்ன வரைக்கும் ஓட்டு எடுக்கல. அது உங்களுக்கும் தெரியும், பத்திரிகைகள் இருக்கீங்க. ஆனா அந்த அழுத்தம் எங்களுடைய கட்டமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கு. ஒருவேளை இந்த சென்ட்ரலிசம் அப்படின்ற கொள்கை மக்கள் மத்தியில சரியா போய் சேரலன்னு நினைக்கிறீங்க? இன்னும் சேர்க்கணும்னு ஆசைப்படுறோம்.
போயிட்டே இருக்கு, இன்னும் சேர்க்கணும். ஏன்னா சென்ட்ரிசத்தை பத்தி இன்னைக்கு தான் உலக நாடுகளே தெரிந்து கொள்கிறாங்க. உள்ளூர்ல சேர்ந்து வந்து கொண்டு போய் இன்னும் நாங்க உழைக்க வேண்டியது. ஒருவேளை நீங்க திராவிடம், தமிழ் தேசியம் ஏதாவது ஒரு கரையில ஒதுங்கி இருந்தீங்கன்னா மேபி இந்த அப்படி ஒதுங்க முடியாது. நாளைய உலகத்துக்கும் நாளைய தலைமுறைக்கும் சென்ட்ரிசம் மட்டும்தான் நிலைக்க போகிறோம். ஓகே, அப்படி ஒதுங்க முடியாது. நமக்கு எல்லாரும் வேணும். மக்கள் நலன் எங்கே அங்கதான் நாங்க நிற்போம். ஓகே, மக்கள் பயன் எங்கே அங்கதான் நாங்க நிற்போம். இந்த முறை திமுக மக்கள் நலன்ல இருக்குன்னு உறுதியா நம்புறீங்க? நாங்க மக்கள் மாநில நலன்ல இருக்குன்னு நாங்க நம்புறோம். மாநில நலன். ஆமாம், அதனாலதான் மாநிலத்தை காப்பாணும். மாநிலம் காப்பாத்தா மக்களுடைய நலன் காப்பாற்ற போறோம். இந்த மாநிலத்துல தான் நான் வாழ்றேன். இது நான் வாழ்ந்த மண்ணு, நான் வாழ்ந்த மாநிலம். இதுக்குள்ள வந்து எந்த ஒரு இதுவும் வந்துடக்கூடாது, பாதகமும் வந்துடக்கூடாது. அதுக்கு முடிந்த வரைக்கும் நாங்க உழைப்பையும் எங்களை ஆதரவையும் தர்றோம். அவ்வளவு. நன்றி சார், இவ்வளவு நேரம் நேரத்தை எங்களோட செலவு. வாழ்த்துக்கள். நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வந்தாச்சு மிஸ்டர் கோல்டோட தீபாவளி ஆஃபர் வந்தாச்சு. i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962557557.